உங்களோட 20s உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் வருதா? ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர், அதாவது இளநரன்னு சொல்றேன். என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு சத்து குறைபாடு இருக்கும். லைக் விட்டமின் B12 டிஃபிஷியன்சி, விட்டமின் D, அயன், ஃபோலிக் ஆசிட், ஜிங்க், இந்த மாதிரி டிஃபிஷியன்சிஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் வர பாசிபிலிட்டி அதிகம். அடுத்தது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். லைக் நீங்கள் தூக்கம் அடிக்குவேட்டாக இல்லை, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் வர பாசிபிலிட்டி அதிகம். எதிரி இங்கே உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். ஸோ ஸ்லீப் கண்டிப்பாக அடிக்குவேட்டாக இருக்கும். நைட் டைம் யூஸ்ட் இருக்கீங்க, ஒபிசிட்டி இருக்குது, ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தாலும் இல்லை நிறைய வரலாம். அடுத்து உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் லைக் ஷாம்பூஸ், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேல்பில் யூஸ் பண்ணுறதுனால இல்லை நிறைய வரலாம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த ரீசன் நம்ம கண்டுபிடிச்சி டெஃபினட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணி ஃபியூச்சர் ஒயிட் ஹேர்ஸும் தடுக்கலாம், வந்ததையும் நம்ம ரிவர்ஸ் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கிரே ஹேர் இருக்கும், ஜெனட்டிக்காகவே இருக்கும்போது அந்த டைமில் தான் நம்ம டைரிஸ் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஒயிட் ஹேர்ஸ்க்கான ரீசனை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி ஈஸியாக அதை பழையபடி கொண்டு வரணும். தேங்க்யூ.